சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம OMR ரோட்ல இருக்க அரேபியன் கார்டன் சீ ஃபுட் செயின் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம நீயா நானால ஹோட்டலை பத்தி ஒரு தலைப்பு போச்சு. ஸ்டாஃபை நம்மளுடைய ஒரு பார்ட்னராக நம்ம ட்ரீட் பண்ணால் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா நல்ல சேலரி கொடுத்தா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. எனக்கு வியாபாரமே ஆகலனாலும் எப்படியாவது அவங்களுக்கு நான் சம்பளத்தை கொடுத்துருவேன், லேட் பண்ணவே மாட்டேன். நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட பேசுவோம். அவங்க ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம், வாங்க போலாம். ஆக்சுவலா பார்த்தோம்னா வெளிய இருந்து பாக்குறதுக்கு குட்டியா கியூட்டா நல்லா இருக்கு. உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி இவ்வளவு தூரம் வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யா ஹாய், ஹலோ சார். வாங்க, வெல்கம் வெல்கம் டு அரேபியன் கார்டன். Thank you so much. பயங்கர கியூட்டா இருந்தது வெளிய இருந்து பாக்கும்போது. உள்ள வந்தா தாஜ் ஹோட்டலுக்கே டஃப் குடுக்குற மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் வச்சிருக்கீங்க. Thank you so much மா, thank you so much. இது இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ணது. ஓகே. ஆமா, படூர் பிரான்ச். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு இங்க இருந்து மாலூர் வருவாங்க. அவங்க எல்லாம் எங்க ஏரியால ஒன்னு ஓபன் பண்ணுங்கன்னாங்க. அதனால OMR படூர்லயும் ஒன்னு ஓபன் பண்ணிட்டோம். ஆமா, இட்ஸ் 300 சீட்டர் ரெஸ்டாரண்ட். மஜ்லிஸ் இருக்கும், கீழ உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ரொம்ப குழந்தைங்களா வந்தா நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கும். ஆக்சுவலி பாக்குறதுக்கே பயங்கர ஒரு ஏஸ்தட்டிக்கான டார்க் தீமா இருக்கு. யாரோட ஐடியா சார் இதெல்லாம்? கம்ப்ளீட்டா என்னோட டாட்டருங்க. அவ பேர் நூஹா. ஷீ இஸ் a fashion designer basically, பட் இவளுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவ தான் ஃபுல் ஐடியா டிசைன் எல்லாம் அவங்க தான். ஆமா, பயங்கர இன்னோவேட்டிவாவும் இருக்கு. அதே சமயம் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி அழகா இருக்கு. இன்னும் நம்ம இத பத்தி, நம்ம ஹோட்டல் பத்தி தெரிஞ்சுப்போம், உங்களை பத்தியும் தெரிஞ்சுப்போம், என் பிசினஸ் பத்தியும் நிறைய பேசுவோம். வாங்க வாங்க. எஸ், ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். நீயா நானால உங்களை பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீயா நானாக்கு போயிட்டு வந்த பின்ன வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. அங்க சிலதெல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிட்டேன், சிலதெல்லாம் என்னால் அக்ரி பண்ணவே முடியாத விஷயங்கள் எல்லாம் அங்கே டிஸ்கஷன் நடந்தது. அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்கணும், அதை பேசணும், அதை பற்றி விளக்கணும். ஏன்னா நிறைய ஃபெயிலியர் ஆனவங்க பேசும்போது அது எதனாலன்னு காரணம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதுக்கு பதில் சொல்றதுக்கு மைக்கு கைக்கு வந்ததானே. ஐ லேர்ன்ட் அ லாட் மா. இட் வாஸ் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீயா நானா உண்மையாகவே நல்ல ஒரு அனுபவம். அடுத்த வாட்டி நான் நீயா நாளால சப்போஸ் இறைவன் நாடி நாங்கள் வந்தேன்னு வைங்களேன், எனக்கு தெரியும் மைக் எப்படி வாங்கணுன்றது நான் கற்றுக்கிட்டேன். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மைக்கு கைக்கு வந்ததுன்னா இருங்க சார் கொடுத்தா திருப்பி வர மாட்டேங்குது. அங்க நான் அந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசினேன். நீங்க கூட என்னோட வீடியோ பாத்தீங்க. ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம இவங்க பாட்டுக்கு 4 பிசினஸ் ஒரே நேரத்துல பண்ணுவாங்களா, வேற ஆளை நம்பி கடையை நடத்துவாங்களா, அது சக்சஸ் ஆயிடும். எப்படி சார் நடக்குது? எல்லாரும் ஃபெயிலியரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. பிசினஸ்னு எடுத்துக்கிட்டாலே ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவன் தான் பிசினஸ்க்கு வரணும். பிசினஸ்ல தான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். அவன் கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்கணும்னா அது பிசினஸ்ல மட்டும்தான் முடியும். பிசினஸ்னாலே ரிஸ்க் இருக்கு. அதுல கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட்ல அதிகமா ரிஸ்க் இருக்கு. ஓகே, நான் பேசிக்கலி ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். நான் பிறந்ததெல்லாம் கோஷ் ஆஸ்பத்திரி தான். கோஷ் ஆஸ்பத்திரி தெரியுமா? உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூஆர் ஃப்ரம் திருப்பூர். அதாவது வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தர்மாஸ்பத்திரி. ஓகே, எந்த ஏரியா? சென்னை தானுங்களா? ட்ரிப்ளிகேன். ஆமா, ட்ரிப்ளிகேன் அங்க இருக்கு. வாங்க கொடுங்க. ஆமா, வெயில்ல வந்திருக்காங்க. ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. மொஜிட்டோ ப்ளூஸ். மொஜிட்டோ உங்களுக்கு ப்ளூவா இல்ல ஸ்ட்ராபெரி? ப்ளூ உங்களுக்கா? சூப்பர். சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. நான் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வெறும் ஒரு 10க்கு 10 வீடு தான். 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் என்னுடைய நாங்கள் இருந்த வீடு. நாங்கள் we are 4 சிப்ளிங்ஸு. எனக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும். வீக்கெண்ட்லாம் வந்து அம்மா கிட்ட மோர் கலந்து கொடுக்க சொல்லுவேன். மோரை கலந்து அந்த ரோடு முனையில வந்து பானையில் வச்சு நான் மோர் விற்பேன். ஆமாம், மோர் விற்று கொண்டு போய் கொடுத்துட்டு அதில் அம்மா 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க. அது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுவேன். அப்போது நான் சொல்கிறது திஸ் இஸ் வாட் 35 இயர்ஸ் பேக் ஸ்டோரி, 40 இயர்ஸ் பேக் ஸ்டோரி. எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே டெய்லி கல்யாணம் நடக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து என்னை ரொம்ப, ஐ டோல்ட் யூனா நான் ஃபுட் லவர்னு. அங்கே அந்த நல்வாழ்வு கல்யாண மண்டபத்துக்கு வாசலில் போய் அந்த வாட்ச்மேன் கிட்டேன்னா இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா, எனக்கு சம்பளம்லாம் வேணாம், நான் செய்கிறேன், வேலை செய்கிறேன், வேலை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா கல்யாணத்துக்கெல்லாம் போய் எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா பிரியாணின்னா ரொம்ப ஆசை, இந்த மாதிரி விருந்து. ஸோ அவங்க வந்து இந்த இலை எடுக்கிற வேலை கொடுத்தாங்க. நல்வாழ்வு கல்யாண மண்டபத்தில் ஸ்கூல்
நேரம் போக ஈவினிங் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலோ கல்யாணம் நடந்தாலோ சனி ஞாயிறு ஏதாவது ஃபங்க்ஷன் கல்யாணம் நடந்தாலோ நான் அங்கே போயிடுவேன். எதுக்கு? இலை எடுக்கிறதுக்கு. முடிச்சுட்டு அங்கே உள்ள விருந்து கொடுப்பாங்க, நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துடுவேன். எங்கள் வீட்லேயே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பாடு கொண்டு வராங்கல்ல அந்த டீம், அவங்க என்ன கூப்பிட்டாங்க. நான் நல்ல ஸ்டைலா இலையெல்லாம் எடுக்கிறத பார்த்து இந்த ரஜினிகாந்த் எப்படி ஸ்டைலா நடக்கிறது, நான் இலை அழகா எடுப்பேன். அந்த பேப்பர்லாம் எப்போ 12 வயசுல 13 வயசுல அந்த பேப்பர் ரோல்லாம் அப்படி போடுவேன். தண்ணி பாட்டிலாம் டக்க 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 வைப்பேன். அதை பார்த்து எனக்கு ஒரு 100 ரூபா சம்பளம். எங்க ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்ன கூட்டு போவாங்க. பிரியாணி கிடைக்கும், சாப்பாடு தான், அவ்வளவு சாப்பாடு சாப்பிடுவோம். அப்பவே எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள இருந்தது. 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். சைதாப்பேட்டையில ஒரு ஒரு அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்னு பிஎஸ் முதலி தெருவில் வேலைக்கு போகிறேன். 600 ரூபா சம்பளம், மாதம் 600 ரூபா சம்பளம், எல்லா வேலையும் செய்வேன். அப்போ தான் அந்த துணி வியாபாரம் எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. நல்ல பக்கவாக துணி வியாபாரம் பழக்கமாச்சு. சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அங்கே சைதாப்பேட்டையில் ஜீனியஸ்னு ஒரு ஒரு காலேஜ் இருக்கு. ஜீனியஸ் காலேஜ்னா காலேஜ் கிடையாது, டுட்டோரியல். ஆமா, நான் 10th முடிச்சுட்டு +1 +2 எல்லாம் அந்த டுட்டோரியல்ல படிச்சுக்கிட்டே வேலையும் செய்யறேன். ஓகே, 1 hour தான் டெய்லி கிளாஸ். படிச்சுக்கிட்டே வந்து வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையிலேயே ஒரு கடை ஒன்று எடுத்தேன். எனக்கு நல்ல அனுபவம் கிடைச்சது. அந்த கடைக்கு பேர் திருப்பூர் பனியன் சென்டர்னு வச்சேன். சரிங்களா? திருப்பூருக்கு போய் இந்த டான்டெக்ஸ், விஐபி, பைசன், வைக்கிங், கிறிஸ்டல்லாம் இருக்கு இல்லையா, அதோட லாட் கிடைக்கும். ஓகே, பின் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட்ஸ்னா யூஸ் கிடையாது, உங்களுக்கு தெரியும் திருப்பூர்ல இருந்து. அதை எடுத்துட்டு வந்து ஓட்டை சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பிரிப்பேன் நான். 2 10 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபா, அப்படி. பெரிய ஓட்டையா இருந்தா 4 10 ரூபா, சின்ன ஓட்டையா இருந்தா 2 10 ரூபா, அப்படி பிரிச்சு என் கடையில விற்பேன். அந்த கடை திறக்கிறதுக்கு நிறைய பணம் வட்டிக்கு நான் வாங்கியிருந்தேன். சாமின்னு ஒருத்தர் அங்க நான் அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்ல வேலை செய்யும் போதே பழக்கமானவர். அவர்கிட்ட அந்த தண்டல்னு சொல்லுவாங்க, தண்டல் மட்டும் லைஃப்ல வாங்கிடாதீங்க, டெய்லி 1000 ரூபா கட்டணும். வியாபாரமே 1000 ரூபா தான் நடக்கும். நான் 1 லட்ச ரூபா வாங்கி தான் ஆரம்பிச்சேன். டெய்லி அவர் பேர் சாமி, புல்லட்ல வருவாரு. ஓகே, வியாபாரம் 1000 ரூபா சாமி வாங்கிட்டு போடுவார். கடைசியில 100 நாள் ஆனா சரக்கு இருக்காது கடையில. திருப்பி சாமி கிட்ட போய் நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படியே வித்து வித்து சாமிக்கு கொடுத்துக்கிட்டோம். நான் சொல்றது 25-30 வருஷம் முன்னாடின்றது 1000 ரூபாய் வியாபாரம் பெரிய வியாபாரம். அதுவும் ஓட்ட ஜெட்டி, ஓட்ட டிஷர்ட்லாம் வித்து. ஓட்டனா செகண்ட்ஸ், அதை வாங்குறதுக்கு ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அந்த நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி எனக்கு பெரிய கனவுமா, பெரிய கார் வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும் அப்படின்லாம் பெரிய பெரிய கனவுகள். நான் அங்க ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கும். அந்த வீடு பார்த்தோன்னா அந்த வீடு மாதிரி ஒன்று, அந்த வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காருங்கள்லாம் நிற்கும். இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி காருங்கள்லாம் வாங்கணும். டெய்லி நான் சைதாப்பேட்டையில ஒரு சைக்கிளில் தான் போவேன். லாய்ட்ஸ் ரோட்ல இருந்து சைதாப்பேட்டைக்கு சைக்கிளில் போவேன். ஓகே, அதுவும் என் சைக்கிள் எப்படி இருக்குன்னா, ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சீட் இருக்கு இல்லையா, நீங்க சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா? அந்த சீட்டை டர்ன்னு மேல வரும், அப்படியே கீழே இறக்கிட்டு போனோம். அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ கஷ்டம். எதுவுமே ஆனா நான் கடை திறக்கும் போது பாத்தீங்கன்னா பெரிய கார் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு திறந்தேன். ஆனா வித்து சாமிக்கே, தண்டலுக்கு சாமிக்கே கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு டெய்லி வீட்டை பார்க்கும்போது அந்த ஓனர் என்ன நினைச்சிட்டான், ஏதோ இவன் திருடதான் பிளான் பண்றான்னு நினைச்சு என்னை வந்து பக்கத்துல J1 ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். ஆமா, நான் டெய்லி வர்ற மாதிரி சைக்கிள்ல நின்று அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கும்போது ஷோல்டர் மேல கையை போட்டு வாப்பா கொஞ்சோன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் என்னென்ன அசிங்கமா கேட்க முடியுமோ எல்லாமே கேட்டு, பக்கத்துல வேற ஒரு கஞ்சா கேஸ் நிக்கிறான். போற வரவங்களாம் அவன் அடிக்கிறான். நான் சின்ன பையன், 18-19 வயசு, அப்போ 20 வயசுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பயம் இருக்குன்னு பாருங்க. அவனை அடிக்கிறது பார்க்கும்போது எனக்கு இங்க சுசு வருது. ஆனா நின்னதுதான், அதாவது ஒரு ஸ்டேஜ்லமா ஈவினிங் என்ன விட்டாரு. அவங்க பேசின பேச்சை கேட்டு நான் சொல்றேன், சார் நான் இங்க சைதாப்பேட்டை இங்கதான் சார் கடை வச்சிருக்கேன், திருப்பூர் பனியன் சென்டர்னு. அந்த வீடை நான் பார்க்கறது, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டணும்னு ஒரு ஆசை சார். நீ ஓட்ட ஜெட்டி விற்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு உனக்கு கேடான்லாம் கேட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல சூசைடே பண்ணிக்கலாமா, அவ்வளவு அசிங்கம். அம்மா அப்பா அந்த இதெல்லாம் நான் வீடியோல இதுல ஷூட்ல சொல்ல முடியாது. அவ்வளவு அசிங்கமா பேசினா எப்படி இருக்கும்? எந்த தப்பும் பண்ணாம, சும்மா உங்களை எந்த தப்பும் பண்ணாம கூட்டு போய் அசிங்கமா வந்து வார்த்தையில வந்ததெல்லாம் போற வரலாம் திட்டுறான். ரொம்ப மனசு உடஞ்சு போச்சு. ஆனா அந்த ஒரு செகண்ட் இல்ல, அதை ஒரு வைராகமே எடுத்து லைஃப்ல சாதிக்கணும், ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு முடிவு பண்ணி என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த கடையை பூட்டிட்டேன். கடன் கட்ட முடியாம கடனாளி ஆயிட்டேன். கடனும் கொடுக்கணும், ஆனா வெறி, ஜெயிக்கணும், சாதிக்கணும்னு வெறியில ரியல் எஸ்டேட் பண்ண, இந்த டைரக்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க,
அந்த டைரக்ட் செல்லிங் பண்ணேன், ரியல் எஸ்டேட்ல மீடியேட்டரா போவேன், என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணேன். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இந்த ஏழாம் அறிவு படம் பாத்தீங்களா? அதுல இந்த சூர்யாவும் ஸ்ருதிஹாசனும் ஒரு ஒரு வீட்டுல எகிரி குதிச்சுட்டு இவ்வளவு பெரிய வீடா, ப்ரொஃபஸருக்கு இவ்வளவு பெரிய வீடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏன் வீடு தான். அப்படிங்களா? ஆமா ஆமா. அது அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பட்ட அசிங்கமும் அவமானமும் தான் எனக்கு இவ்வளோ ஒரு லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகேங்களா? ஆனா இதுக்கு நன்றி வந்து டெஃபினட்டா அந்த ஒரு பெரியவர் என்ன என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்க்கு என்ன மாட்டி விட்டார் இல்லையா, கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, ஒரு தப்பு பண்ணாம, அவருக்கும் நன்றி சொல்லணும். ஜேவன்ல போற வரவங்க எல்லாம் திட்டினாங்கல்ல, அந்த திட்டின போலீஸ்காரங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டோரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆக்சுவலி நீங்க சொல்றத கேட்கும் போதே எனக்கு மூச்சு வாங்குது. ஆனா அது அவ்வளோ பெரிய ஒரு பார்த்து கடந்து வந்திருக்கீங்க, அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கீங்க. கேட்கும் போது அவ்வளோ பிரமிப்பா இருக்கு. அதே சமயம் இந்த இடத்துக்கு வரதுக்கான ஹார்ட் ஒர்க் எவ்வளோ பெருசுங்கிறது தெரியுது. நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? நான் வந்து ரியல் எஸ்டேட்ல மீடியேட்டரா இருந்தேன். ஃபுட்டுனா எனக்கு உயிர். பல இடங்களுக்கு ஃபுட்டுக்காகவே டிராவல் பண்ணுவேன். நிறைய பேர் திட்டுவாங்க. நான் இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல 120 கிலோ இருந்தேன் நான். ஆமா, சாப்பிட்றதே வேலையா வச்சிருந்தேன்னா பாருங்களேன், சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிற ஆள் ஒரு இந்த மாதிரி டைப். இப்போ நீங்க ஜுரம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ரச சாப்பாடு சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டு இல்லையா? எனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நல்ல சூடா மட்டன் பிரியாணி. ஆமா சீரியஸ், நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம எஃபெக்டா இருக்கும். ஒரு மட்டன் பிரியாணி ஃபுல்லா அடிச்சிருவேன், கப்புன்னு வேர்த்துரும். ஜுரமா இருக்கட்டும், இல்ல கோல்டா இருக்கட்டும், இல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எனக்கு வைத்தியம் மட்டன் பிரியாணி தான். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபுட்டுலயே எல்லாம், அதுல எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்குங்க. உங்களுக்கு ஜுரம் வந்தா குணமாகறதுக்குள்ள நேச்சுரலான ஆயுர்வேதிக்கு சித்தா எல்லாமே அதுலயே இருக்கு பிரியாணில. ஆமா, உங்களுக்கு ஜுரம் ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு இல்ல. சூப்பர். சோ அப்படி கல்பாக்கத்துல ஒரு லே அவுட் ஒன்று போட்டிருந்தோமா, ஃப்ரெண்டோட லே அவுட். அதுல நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஒரு 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 ஃப்ரெண்டு இல்ல ஸ்டாஃப், இங்க ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படின்னு கல்பாக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பிச்சோம் நிறைய கனவுகளோட. நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ராங் பிளேஸ், இங்க ஆரம்பிச்சா ஃபெயில் ஆயிடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை. மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சேன். 4 டேபிள் தான் போட்டேன், 16 பேர் உட்கார்ற மாதிரி, சும்மா ஒரு ஷெட் மாதிரி போட்டு கொஞ்சம் அப்படியே அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்னு ஆரம்பிச்சேன். சும்மா மினிமம் மெனு, கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், பார்பிக்யூ சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச அன்னைக்கு கொஞ்சம் கஸ்டமர் வந்திருந்தாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வியாபாரமே இல்லைம்மா. நம்ப மாட்டீங்க, எத்தனையோ நாட்கள் காலையில திறந்து நைட்டு வரைக்கும் போனியா ஆகாம நான் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்ப அந்த ஃபுட் எல்லாம் சார், ஃபுட்டெல்லாம் நாங்களே உட்காந்து சாப்பிடுவோம், மீதிய பக்கத்துல இருக்க கொண்டு போய் கொடுப்போம். போனியாவெல்லாம் என்ன பண்ண முடியும், ஏன்னா லாஸ் தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட ஆரம்பத்துல நான் ஏன் இதெல்லாம் வேணாம்ப்பா, இங்க எல்லாம் திறக்காது, அது என்னன்னா அது ஒரு மூத்திர சந்து, நிறைய பேர் யூரின் பாஸ் பண்றதுக்கு போவாங்கல்ல, அந்த சந்துக்குள்ள போய் தான் அங்க கடையை திறக்கணும். அஞ்சு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கடை திறந்தது என்ன, அதனால நான் சொன்னேன்ல இங்க திறக்காத, இங்க திறந்தா ஓடாதுல்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல. சொன்னது எனக்கு ரொம்ப என்ன இது, அவங்க சொன்னது உண்மையாயிடுமே, நம்ம எப்படி தோக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி, இல்ல இங்க நான் எப்படியாவது சக்சஸ் பண்ணி காட்ட. 7 மாசம் ஆச்சுமா எனக்கு பிரேக் ஈவன், அதாவது போட்ட காசு ஒவ்வொரு மாசமும் கிடைக்கிறதுக்கே 7-8 மாசம் ஆச்சு. ஒவ்வொரு மாசமும் ரியல் எஸ்டேட்ல நான் சம்பாதிக்கிறேன்ல, மீடியேட் பண்ணி பிளாட் வித்தா 1% கிடைக்கும், 1 லட்ச ரூபாய்க்கு வித்தா அந்த 1000 ரூபாய் கிடைக்கும், 10 லட்ச ரூபாய்க்கு வித்தா 10,000 ரூபாய் கிடைக்கும். அந்த காசை வாடகை கொடுப்பேன், அந்த காசை சம்பளத்துக்கு கொடுப்பேன், மொத்த இதுல சம்பாதிக்கிறதெல்லாம் ரெஸ்டாரண்ட் கொடுப்பேன், விட்டுறே கூடாது, இது எப்படியாவது சக்சஸ் ஆகணும். நோட்டீஸ் அடிச்சு நானே போய் ஒவ்வொரு வீட்லயா கொடுப்பேன். அங்க வந்து டவுன்ஷிப்னு இருக்கு, இந்த கல்பாக்கத்துல அனல் மின் நிலையத்துல ஒர்க் பண்றவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. இந்த மாதிரி போய் இங்க நல்ல ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு அப்படியே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஒரு ஸ்டேஜ்லமா 1 இயர்க்கு அப்புறம்லாம் இந்த 16 டேபிள்ல அதே இடத்துல அந்த இடத்த சொந்தமா வாங்கி 300 சீட்டர், 300 பேரு உட்கார்ந்தும் வெயிட்டிங்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நான் அந்த இடத்த உருவாக்குனேன். நிறைய லாஸ் ஆகுது, ஒவ்வொரு மாசமும் லாஸ் ஆகுது. எல்லாரும் இது வேஸ்ட், தேவையில்லாத வேலை நீ செஞ்ச, எல்லாருமே டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க, ஒருத்தர் கூட என்கரேஜே பண்ணல. எல்லாரும் சந்தோஷம் தான் பண்றாங்க. இது என்னன்னு தெரியல, ஃபெயில் ஆகுறது. நான் எனக்கு கேள்விப்படுறேன், இன்னும் ஒரு 3 மாசம் தான் தாங்குவான், அதுக்கு மேல தேர மாட்டான்
அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதாம்மா. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் 15 பிரான்ச் இருக்கு. 2030க்குள்ள இறைவன் நாடினால், அல்லாஹ் நாடினால் 100 பிரான்ச்சஸ் நான் ஓபன் பண்ணுவேன். இது முடிவு பண்ணது. அண்ட் டெஃபினட்டா 100% இஃப் காட் வில்ஸ் 2030க்குள்ள அரேபியன் கார்டன் 100 பிரான்ச்சஸ் டச் பண்ணும்.